கிரீட்டிங்ஸ் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை ஆனி மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஏனைய நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூத் தமிழ் டிவி, ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அத்தோடு பிரபஞ்ச நன்றியையும் அவரே கூறி வைப்பார். எமது தளத்தின் சிறப்பு பேச்சாளராக இன்று திருமதி ராதை சிவஞானம் அம்மா அவர்கள் யூகேயிலிருந்து கலந்து கொள்கின்றார். இவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மக்களாட்சியின் முக்கிய காரணிகள் என்பது பற்றி பேச வருகின்றார். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று எங்களுடைய தளம் சரியாக பிரித்தானிய நேரப்படி 9 மணிக்கு நிறைவு பெறும். சகலரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த தளத்தை நான் தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. வாருங்கள் அம்மா. நன்றி சிவா மோகன் மாஸ்டர். இன்று 8ஆம் தேதி திங்கட்கிழமை ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வைத்திருங்கள். கண்களை லேசான புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவை இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அதை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம்,
ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தளத்தை 3 நேரமும் இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் சிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. நீங்கள் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருமதி ராதா சிவஞானம் அம்மா அவர்களை ஒரு சிறு அறிமுகத்தோடு அவரை பேச அழைக்கின்றேன். இவர் பயோமெடிக்கல் சயின்டிஸ்டாக NHSலே 40 வருடமாக வேலை செய்திருக்கின்றார். தற்போது பயோமெடிக்கல் சயின்டிஸ்டாக ரிட்டையர் சயின்டிஸ்டாக அவர் தற்போது இருக்கின்றார். அதோடு தொண்டு நிறுவனமான ஆக்ஸ்ஃபாமிலே அவர் தொண்டராகவும் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அதோடு இவருக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய விடயங்களாக நான் அறிந்த வகையிலே திருக்குறள், திருமந்திரம், தொல்காப்பியம் இன்னும் பல இலக்கியங்களை தேடி கற்றுக்கொள்வார். கேள்விகளையும் அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு மிகுந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நுண்புலம் கொண்ட ஒரு பெண்மணியாக இவர் திகழ்கின்றார். இவரை நாங்கள் இந்த தளத்திலே வைத்திருப்பது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அவரை நான் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது அவர் பேச வந்திருப்பது மக்களாட்சியின் முக்கிய காரணிகள் பற்றி பேச வந்திருக்கின்றார். வாருங்கள் ராதாம்மா, இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர், உங்களுடைய அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மக்கள் சேவை மகேசன் சேவை என்று இந்த தளம் திருமதி ஸ்ரீகாந்தராஜா அவர்களின் தலைமையில் இப்ப கனகாலமா கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களாக நடந்து வருகிறது. இவர்களுக்கு உறுதுணையாக வெளிநாட்டு உள்நாட்டு அங்கத்தவர்களும் அவர்களுடன் கூடி ஒளிப்பதிவு குழு, இசைக்குழு, தியான குழு என்று பல குழுக்கள் அவர்களுடன் சேர்ந்து செயல்படுகிறது. இந்த சேவையில் பங்கு பெற்றும் இந்த சேவையினால் இதில் பங்கு பெற்றும் சகோதர சகோதரிகள் அனைவரும் பயன் அடைகிறார்கள். உலக சமாதானம், அமைதி நிலவ நாம் தியானத்தில் ஒவ்வொரு நாளும் 3 வேளை இணைந்திருக்கிறோம். எல்லோரும் நன்றி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களாட்சியும் ஒரு மகேசன் சேவையை போல ஏன் நடக்கப்படாது என்றது ஒரு பெரிய கேள்வி. அப்ப நான் எடுத்த தலையங்கம் மக்களாட்சியின் காரணிகள். ஏனென்றா நாங்கள் எல்லாரும் இந்த மக்களாட்சியில அதிகாரம் கொண்ட வாக்காளர்கள் மக்களாகத்தான் இருக்கிறோம். ஒவ்வொரு 4.5 வருடம் 5 வருடத்துக்கு ஒருக்கா எங்களுக்கு ஒரு வாக்குச்சீட்டு வரும். அரசாங்கம் ஒரு வாக்குச்சீட்டை அனுப்பும். அப்ப அந்த வாக்குச்சீட்டின் மூலம் நாங்கள் எங்களோட வாக்குரிமையை பாவித்து நாங்கள் வாக்களிக்கிறோம். அப்போ அது எங்களோட வாக்குரிமை மட்டுமில்ல, அது எங்களுடைய ஒரு தலையாய கடமையும் ஆகும். ஏனெனில் மக்கள் தான் இந்த நாட்டு தலைவனை தெரிவு செய்கிறார்கள். அப்போ ஒரு சிறந்த தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ எங்களுக்கு
இது ஒரு தலையாய கடமையாகிறது. ஆகவே எங்களுக்கு இந்த மக்களாட்சி என்ன என்ற புரிதல் கட்டாயம் வேணும். ஏனென்றா இந்த காலகட்டத்துல பாத்தீங்களா ஒரு ஒரு ஒட்டுமொத்த மானுட சமுதாயமும் இந்த மக்களாட்சியில ஒரு நிலபெற்ற சமுதாயமாக தெரியல இல்லையா? நிம்மதி இல்லாத சமுதாயமாகத்தான் இருக்குது. ஏனென்றா நீங்க பாத்தீங்களா தத்துவ ரீதியான விவாதங்களை அலசி ஆராயும் சமூகமாக இது இல்லை. ஏனெனில் பல நாடுகள், உதாரணமாக வல்லரசுகள், மக்களாட்சியின் அடிப்படை கொள்கைகளை நிராகரித்து ஆயுதங்களை உற்பத்தி செய்து அவற்றை ஏனைய சிற்றரசுகளுக்கு வித்து தம் நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ப்பதில் தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மனித உயிர்களின் மதிப்பு தெரிந்ததாக தென்படவில்லை. அப்ப மக்களாட்சியின் மதிப்புமிக்க விழுமியங்களை மக்கள் இழந்த நிலையில் நாங்கள் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேணும். இதைத்தான் நான் முதல்ல முக்கிய காரணியாக எடுக்கிறேன். அப்ப அமெரிக்காவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏப்ரஹாம் லிங்கன் அவர் மக்களாட்சிக்கு பின்வருமாறு வரைவிலக்கணம் கூறுகிறார்: மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சிதான் மக்களாட்சி, ஜனநாயகம். அதை ஆங்கிலத்துல டெமோக்ரஸின்னு சொல்லினார். அப்போ மனிதன் எளிமையாகவே இயற்கையில் தோன்றியிருக்கிறான். அது மட்டுமல்ல, இயற்கையோட இணைந்து வாழத்தான் மனிதன் விரும்புகிறான். ஆகவே இந்த மானுட சமுதாயம் இறையாண்மை கொண்ட சமுதாயமாகத்தான் இருக்குது. இறையாண்மை கொண்ட சமுதாயம் என்றா ஆங்கிலத்துல சொல்றதுண்டா சாவரின் ஸ்டேட் என்று சொல்லுவேன். அப்ப அப்படியான ஒரு சமுதாயத்தை தான் மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஏனெனில் நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தையும் தனி மனித சுதந்திரத்தையும் சமுதாயத்திடம் அர்ப்பணித்து சமர்ப்பணம் செய்துதான் நாங்கள் ஒரு பொது விருப்பத்தோட இந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதே சமயத்துல இந்த சமுதாயம் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருது. என்ன வாக்குறுதி? அதாவது, நான் உன்னுடைய சுதந்திரத்தையும் உன் உரிமைகளையும் பாதுகாப்பேன். அப்ப உன் சுதந்திரத்தையும் உன் உரிமைகளையும் பாதுகாக்கும் சமுதாயமாகத்தான் நான் இயங்குவேன் என்று சொல்லி இந்த சமுதாயம் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருது. அப்ப எங்களோட உரிமைகளை பாதுகாக்கிற சமுதாயம் என்றால் இது ஒரு நீதி நேர்மையான சமுதாயமாக இருக்க வேணும் இல்லையா? அப்பதான் எங்களோட உரிமைகளை பாதுகாக்கும். ஆகவே உணர்வு ரீதியாக உணர்வின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமுதாயம் தான் இந்த மக்களாட்சி என்று சொல்ற இந்த சமுதாயம். அப்படியான சமுதாயத்துக்கு ஏற்றபடி சட்ட திட்டங்களை வடிவமைக்கிறார்கள். அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற சட்ட திட்டங்களை வகுக்க சட்ட நிபுணர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்ப சட்ட நிபுணர்கள் அமைத்த சட்டங்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுதந்திரம், தோழமை, சமத்துவம் இவற்றை பரிபாலிக்கும் அரசுதான் அதிகாரமுள்ள அரசாக இருக்கும். ஆகவே நவீனகால குடியாட்சியில் இருப்பது ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் நிலைத்திருப்பது இந்த நாட்டு மக்களின் உறுதிமொழியில் தான் இருக்குது. ஏனெனில் நாங்கள் தான் நாட்டு பிரஜைகள், நாங்கள் தான் வாக்களிக்கும் மக்கள். வாக்களித்து நாங்கள் தான் இந்த மக்களாட்சியை அனுசரிக்கிறோம். அப்படியானால் இந்த ஜனநாயகம் பகுத்தறிவால் மட்டும் நடக்கவில்லை, மக்களுடைய உள்ளுணர்வுகளால் மட்டும் நடைபெறவில்லை. மக்கள் சரியான முறையில் அரசியல்வாதிகள் கூறும் தகவல்களை செவிகள் மூலம் வாங்கி அதை மனத்தில் பதித்துக் கொள்கிறார்களா என்பதையும் பொறுத்துத்தான் இந்த ஜனநாயகம் இயங்குகிறது. அப்ப ஒரு தலைவன் ஒரு நாட்டை ஆள விரும்பிய ஒரு தலைவன் எங்கள்கிட்ட எனக்கு வாக்குத்தா என்று கேட்டால் நாங்கள் முதல்ல எங்களை வாக்குத்தான் என்று சொல்லி கேட்கிற அந்த தலைவன் நீதி நேர்மை உள்ளவனா என்பதை முதல்ல நாங்கள் அறிய வேணும்.
அந்த அறிதலும் தேடலும் அந்த மக்களின் அறிவு திறனிலும் அந்தந்த நேரங்களில் சரியான தகவல்களை மனதில் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதையும் பொறுத்துத்தான் இருக்கிறது. ஆனபடியினால் மக்கள் சுதந்திரமாக இயங்கும் பத்திரிகையாளர்களின் செய்திகளையும் சுதந்திரமாக இயங்கும் ஒலிப்பதிவுகளையும் கேட்க வேண்டும், கட்டாயமாக கேட்க வேண்டும். கேட்டு விவாதித்து உரையாடித்தான் அந்த உண்மையை கண்டுபிடிக்க வேணும். அந்த அந்த அரசியல்வாதிகள் சொல்லுற தகவல்கள் எல்லாம் உண்மையா பொய்யா என்றதை அவைதான் கண்டுபிடிக்க வேணும். அப்ப வள்ளுவர் சொல்லுறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்றார். அப்ப எப்பவும் யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். அப்ப அந்த உண்மைக்கு துணை புரிவது எங்களோட கண்கள், செவிகள், மற்றது விவாதம். இந்த மூன்றையும் நாங்கள் செய்யாட்டில், கல்வி கற்காட்டில், கேள்வி கேட்காட்டில், நாங்கள் விவாதிக்காட்டில், நாங்கள் கிணத்து தவளை போல வாழ்ந்தால் இந்த மக்கள் ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்காது. அப்ப தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் செய்யும் பிரசாரங்களை நன்றாக ஆராய்ந்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். அப்போதுதான் நாட்டிற்கு பொருத்தமான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு வாக்காளர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அதிகாரத்துக்கு வந்த பின் ஆளும் கட்சியின் செயற்பாடுகளை, கொள்கைகளை, திட்டங்களை குறித்து அவதானத்துடன் மக்கள் இருக்க வேண்டும். ஆனபடியானால் மக்களுக்கு அரசியல் அறிவு ஓர் அளவுக்கு இருப்பது மிக அவசியம். அப்போதான் அரசியல் அறிவு கொண்ட சமுதாயத்தின் அங்கத்தவர்கள் தங்களுடைய உரிமைகளை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய உரிமைகளையும் மதித்து வாழ்வார்கள். இது மிகவும் முக்கியம். உங்களுக்கு அந்த அறிவு, அந்த கல்வி அறிவு, கேள்வி அறிவு, அரசியல் அறிவு, விவாதித்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிஞ்சு கொண்டாத்தான் உங்கள் அந்த சமுதாயத்துல எங்களுக்கு என்னென்ன எங்களோட உரிமைகளை பற்றி எங்களுக்கு தெரியும். அப்ப எங்களோட உரிமைகளை எங்களுக்கு தெரிஞ்சால் அதை நாங்கள் மதிச்சு அதை அனுபவித்தால் மற்றவர்களுடைய உரிமைகளையும் நாங்கள் அதை போல மதிக்க வேணும், மதிச்சு வாழ வேணும் என்ற ஒரு சமத்துவம் கொண்ட ஒரு தோழமையான சமுதாயத்தை உருவாக்குற சந்தர்ப்பம் அப்பதான் எங்களுக்கு கிடைக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நேர்மையாக அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பும் எங்களுக்கு கிட்டும். மக்கள் அப்படியான தலைவர்களைத்தான் விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். இப்ப தலைவர்கள் பொறுப்பு வாய்ந்த விதத்தில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் தேசிய அபிவிருத்தி, பொருளாதாரம் வளரும். மக்களின் நம்பிக்கையையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். யார்? அந்த தலைவனும் அந்த அரசாங்கமும் பெற்றுக்கொள்ளும். ஆகையினால் கல்வி செல்வமும் செவிச்செல்வமும் இன்றியமையாத கருவிகள், மக்களாட்சிக்கு துணை புரியும் கருவிகள். மக்களாட்சி என்ற முகமூடியின் பின்னால் சர்வாதிகாரத்தை விரும்பும் தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை நாம் இனம் காண வேணும். இவர்களை நாங்கள் இனம் காண்றதுண்டா எங்களுக்கு அந்த அரசியல் அறிவு, அந்த கல்வி அறிவு, கேள்வி அறிவு கட்டாயமாக தேவை. அப்ப ஏகாதிபத்தியத்தை விரும்பும் தலைவர்கள் சுதந்திரமாக இயங்கும் பத்திரிகையாளர்களையோ சுதந்திரமாக இயங்கும் ஒலிப்பதிவாளர்களையோ விரும்புவதில்லை. அது மட்டும் இல்லை, பொது சபையில் விவாதத்தையும் விரும்ப மாட்டார்கள். மூட நம்பிக்கைகளையும் தப்பான எண்ணங்களையும் இனவாதங்களையும் மக்கள் மத்தியில் விதைப்பார்கள். ஏனெனில் இவர்கள் வாழ்வதும் ஆள்வதும் அடக்குமுறையில். அடிமைத்தனமும் அடக்குமுறையும் மக்களாட்சியில் கூடவே இருக்கப்படாது. அப்படி பார்க்க போனால் நாங்கள் இப்போது ஒரு குடியாட்சியில் ஓரளவுக்கு அதை ஜனநாயகத்தை ஓரளவுக்கு பரிபாலிக்கிறோம். ஆனாலும் மக்களாட்சி உச்சம் பெறவில்லை, உச்சத்தை அடையவில்லை. ஏனென்றால் இன்றைய உலக நாடுகள் பல இதற்கு சாட்சியாக உள்ளது. இப்போது நடக்கும் போர்களும் அந்த போர்களை ஆமோதித்து நடக்கும் நாட்டு தலைவர்களும்
மக்களாட்சியில் சர்வாதிகாரிகளாகத்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது எங்கள் எல்லாருக்கும் நல்ல வடிவா தெரியும். அதுதான் இந்த உலகத்துல இப்ப நடந்து கொண்டு இருக்குது. ஆனபடியினால் சுதந்திரமாக செயல்படும் நீதித்துறை இருத்தல் வேண்டும். நாட்டை ஆளுவதற்கு சட்ட திட்டங்கள் மிக மிக அவசியமானவை. எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக சட்ட திட்டங்கள் அமைக்கப்பட்டு செயல்பட வேணும். அப்போதுதான் சமூகம் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். ஆகவே நீதிமன்றங்கள் சுதந்திரமாக இயங்க வேண்டும். அப்போ சட்டத்துக்கு கீழ்ப்படிதல், நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பது போன்றவை மக்களாட்சியின் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணிகளாக விளங்குகிறது. அப்ப இந்த மக்களாட்சியின் பரிமாண வளர்ச்சி எப்படி நடந்ததுன்ற பாத்தீங்களா, இப்ப ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னமே கிரேக்க நாட்டுல அத்தென்ஸ் நகரத்துல மக்களாட்சி அப்ப தொட்டு இருக்குது. இந்தியாவில நீங்க பண்ட காலத்துல பாத்தீங்கன்னா, பண்ட காலத்து இந்தியாவில உள்ளாட்சியின் அடிப்படையில சில கிராமங்கள்ல சுய ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு வந்தது. அப்ப கிராமங்கள் குழுக்களை நடத்தி கொண்டு வந்தவ. இதுக்கு ஆதாரம் ரத்த சாத்திரத்துல சில குறிப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறார். மற்றது பண்டைய தமிழகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, பிற்கால சோழர்கள் ஆட்சியில் சிறப்பு வாய்ந்த குடவோலை முறை இருந்ததாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அப்ப மக்களாட்சியின் குறிக்கோள் சுதந்திரம், ஃப்ரீடம், சகோதரத்துவம், பிரதர்ஹுட், சமத்துவம், ஈக்குவாலிட்டி, பொறுப்புடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டி, வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பேரன்சி, இவை எல்லாம் இந்த மக்களாட்சியின் மதிப்பீடுகள். இப்ப இதுகள் இருந்தால்தான், இந்த மதிப்பீடுகள் இருந்தால்தான் அந்த மக்களாட்சியின் வளர்ச்சி இந்த மதிப்பீடுகள் மூலம்தான் பிரதிபலிக்கும். அப்ப அரசாங்க அமைப்பை பார்த்தீங்களா, அநேகமாக இங்கிலாந்து, இந்தியா, ஸ்ரீலங்கா இப்படியான நாடுகள்ல பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்ற ஆட்சி முறை தான் நடக்குது. அங்க வாக்காளர்கள் இருப்பினும் சட்டமன்றங்கள் இருக்கும், நிர்வாகம் இருக்கும். ஆனா அமெரிக்கா போன்ற ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ், ஜெர்மனி அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க அதிபர் அரசாங்க முறை தான் இயங்கி கொண்டு வருகிறது. இப்ப அங்கேயும் வாக்காளர்கள், நிர்வாகம், சட்டமன்றம், இது மூன்றும் கட்டாயம் இருக்கும் மக்களாட்சியில. இப்ப மக்களாட்சியில பொதுவான விவகாரங்கள்ல மக்கள் தங்களோட விருப்பத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது எம்பிஸ் மூலம்தான் அவைகள் தங்களோட விருப்பு வெறுப்புகளை அதன் மூலம்தான் அதை செயல்படுத்தின. அப்ப இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, அநேகமாக இங்க இருக்க ஒரு 80% ஆஃப் த கண்ட்ரீஸும் ஒரு மறைமுகமான ஆட்சி முறையில தான் இயங்குது. ஏனென்னா நாங்கள் பிரதிநிதிகளைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். நாங்கள் அந்த நாட்டு தலைவரை டிரெக்டா நேர்முகமாக தேர்ந்தெடுக்க இயலாது. நாங்கள் அந்த பிரதிநிதிகள் மூலமாகத்தான் நாங்கள் அந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப மக்களாட்சியின் நிறைவான குணங்கள் என்னன்னு பாத்தீங்களா, அந்த மக்களாட்சி அநேகமா வர்ற அரசாங்கம் பொறுப்பையும் ஏற்கும். மற்றது மக்கள் கேட்கிற கேள்விக்கு திரும்ப ஒரு பதில் கொடுக்குற அரசாங்கமாய்தான் இருக்கும். ஏனென்றா நீங்கள் பார்ப்பீங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் குவெஸ்டியன் டைம் அப்படி இப்படி எல்லாம் வச்சிருக்கணும். அப்ப மற்றது பல ஊடகங்கள்ல நாங்கள் போய் கேள்விகள் கேட்கலாம். அந்த மினிஸ்டர்ஸை கொண்டு வச்சுக்கொண்டு, அரசாங்க மினிஸ்டர்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். மற்றது ஓரளவுக்கு சமத்துவமும் சகோதரத்துவமும் ஒரு பொறுப்புணர்ச்சியும் வளர்க்கிற அரசாங்கமாகத்தான் இருக்கும் அந்த மக்களாட்சி அரசாங்கம். மற்றது நாங்கள் ஒரு இறையாண்மை கொண்ட சமுதாயமாக இருக்கிறோம். அப்படி இருந்தால்தான் நாட்டு வளர்ச்சியையும் வளத்தையும் அது மேம்படுத்தும். குறைகள் என்ன என்று பார்த்தீங்களா,
மக்களிட்ட ஆர்வம் இல்லாட்டில் அவை எல்லாரும் வாக்களிக்க போக மாட்டின. இப்ப வாக்களிக்க போகாட்டி அந்த பெர்சன்டேஜ் இப்ப 38% மக்களோடைய சில வேளை அரசாங்கங்கள் வரும். அப்படியான அரசாங்கங்கள் அநேகமா நிலப்பெற்ற அரசாங்கமா இருக்காது. மற்றது அவைக்கு மன உறுதி மதிநுட்பமும் இருக்காது. ஏனென்றா அதை கெதியில ஒரு முடிவெடுக்காயினம், அதை வச்சு காலதாமதமாக்கி கொண்டே இருப்பினம். ஏனென்றா அவைக்கு அந்த எல்லாரும் அதை எடுக்கிற முடிவை எல்லாரும் ஆமோதிக்க மாட்டினம். அப்ப மக்களாட்சியில இதை விட கணக்க பிரச்சனைகள் இருக்கு. அதோட சவால்கள் என்னன்னு பாத்தீங்களா, அநேகமாக வறுமை. நாடுகள்ல சரியான வறுமை. அப்ப வறுமை என்றா பிறகு கல்வி, பிள்ளைகள் என்னன்னு படிக்க போறது வறுமையில இருக்கேக்குல. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு முதல்ல நீங்கள் சாப்பாடு போட வேணும் இல்லையா, அந்த பிள்ளைகள் படிச்சு நல்லா வர்றது. அப்ப அந்த கல்வி அறிவு, கேள்வி அறிவு, அறிவின்மை எல்லாமே நடக்குது. ஏனென்றா இந்த வறுமையால. அப்படியானால் மக்களாட்சி அரசாங்கம் அதை முதல்ல நிவர்த்தி செய்ய வேணும். அப்ப வறுமையை போக்கக்கூடிய செயல்களில அவன் முதல்ல ஈடுபட்டு அந்த வறுமையை முதல் இல்லாமலாக்க வேணும். சேர்ந்து கல்வி அறிவு இல்லாத ஆக்களுக்கு அவ பாடசாலைகளை விருத்தி செய்து அந்த பிள்ளைகளை கட்டாயமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவ தாங்கள் அனுபவிக்கிற பயன்கள் எல்லாத்தையும் மற்றாக்களும் பயனெடுக்கும் முறையில அவ அந்த ஆட்சியை கொண்டு நடத்த வேணும். அது மட்டும் இல்ல, கேள்வியில நாங்கள் சிறந்து விளங்கினாலும் சில ஆக்களுக்கு அரசியல் அறிவு துப்புரவா இல்லை. ஆகையினால அந்த மக்களாட்சியின் விழுமியங்களின் மதிப்பு தெரியாமலும் அவைக்கு இருக்கலாம். ஆகவே ஒரு நீதி நேர்மையாக ஆளும் ஒரு மக்களாட்சி அரசாங்கம் என்றா இது எல்லாத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த கல்வி கூடங்களையும் அந்த மக்களின் வறுமையையும் போக்குறத ஒரு முக்கிய காரணியாக ஏற்று அதுக்கேற்ற மாதிரி அவ தங்களோட கடமைகளை செய்ய வேணும். அப்ப நாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எங்களுடைய அதிகாரத்தையும் பொது சொத்துக்களையும் தவறான முறையில் பயன்படுத்தாமல் பாக்குறது அது மக்களின் கடமை. இல்லாட்டில் அந்த கல்வி முன்னேற்றத்துக்காக அவைகள் தங்களோட கடமைகளை சளையாது செய்ய வேணும். ஏனென்றால் கல்வி முன்னேற்றம் தான் ஒரு 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 நாடு நல்லா செழித்து வளம் பெறுதண்டா அந்த நாட்டு மக்களுக்கு அந்த கேள்வி அறிவு கட்டாயம் மிக மிக முக்கியமானது. அப்ப இந்த அரசாங்கங்கள் எப்பவும் இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கும் இந்த கல்வியை மேம்பட பண்றதுக்கும் ஆக்களின் அறிவை மேம்படுத்த வேணும். அந்த ஆக்களின் அறிவை மேம்படுத்துறது நீங்க கல்வியால தான் செய்யலாம். கல்வியாலையும் கேள்வியாலையும் தான் நாங்கள் செய்யலாம். அதை கட்டாயமாக ஒரு முக்கிய காரணியாக கொண்டு அதை கடமையாற்ற வேணும். மற்றது பாலின பாகுபாடு, சாதி சமய பேதம், இனவாதம் இவ சமூகத்தை பிடிச்சிருக்கிற ஒரு கொடுமை. அப்ப இப்படியான கொடுமைகளை அவை ஒழிக்க வேணும். அப்ப அதை பற்றியும் அதை ஒழிக்கிறதுக்கும் ஏற்றவாறில அந்த அரசாங்கத்தை கொண்டு செல்ல வேணும். மற்றது பொதுமக்களின் வலுவான கருத்துக்களை பிரதிபலிக்க பாரபட்சமற்ற திறமை மிக்க ஊடகங்களை அமைக்க வேணும். அந்த ஊடகங்கள் ஒரு கட்சியையும் சார்ந்து இருக்க கூடாது. ஒரு கட்சியை சார்ந்திருந்தா அவ அந்த கட்சியின் இதுகளைத்தான் பிரசாரம் செய்து கொண்டு இருப்பினான். இப்ப இது இந்த ஒரு கட்சியையும் சாராமல் ஒரு பொதுவாக ஒரு பாரபட்சமற்ற முறையாக அந்த ஊடகங்கள் இயங்க வேணும். அப்ப ஊடகங்கள் இயங்குறது மட்டுமில்ல, அவ மக்களுக்கு சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் மத நல்லிணக்கத்தையும் மக்களின் அடிப்படை உரிமைகள் என்ன என்றதை பற்றி
அறிவையும் அவை எல்லாத்தையும் பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும் மக்களுக்குள்ள. அப்ப அந்த இதற்கெல்லாம் முக்கிய காரணியாக திரும்பவும் நான் சொல்றேன், கல்விதான் அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணி. எவ்வளவு அறிவோடு தான் நாங்க எல்லாரும் பிறக்கிறோம், ஆனா அந்த கல்விதான் எங்களுடைய அந்த அறிவை மேம்படுத்துது. அப்ப அந்த 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 கல்வி அறிவு, அரசியல் அறிவு ஓரளவுக்கு இருக்க வேணும் மக்களுக்கு. அப்ப அடுத்ததாக நாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை நாங்கள் எல்லாரும் கட்டாயமாக கண்காணிக்க வேணும். இல்லாட்டில் அரசாங்கத்துல நடக்கிற குற்றங்களையும் ஊழல்களையும் மக்களால கண்டிக்க இயலாது. நாங்கள் அதை கவனிச்சாதான் நாங்கள் அதை கண்டிக்கலாம். அப்ப அதுக்கான தகவல்கள் வரைக்கல, அப்படியான தகவல்களை எங்களுக்கு இந்த ஊடகங்கள் அந்த அந்த ஒரு ஒரு அரசாங்கத்தின் ஊழல்களையோ, அந்த அரசாங்கத்தில இருக்கிற பிரதிநிதிகள் செய்யற பிழைகளையோ, காசு பொதுமக்களின் காசை கண்டபடி செலவு செய்து அப்படி வீணாக்க அதுகளை எல்லாம் அந்த மக்களுக்கு அதை வெளிப்படுத்த வேணும். அதுக்கு எங்களுக்கு சரியான ஊடகங்கள் தேவை. மற்றது வலுவான பொறுப்புள்ள எதிர்கட்சி வேணும். எதிர்கட்சி அங்க அரசியலை நெடுக கண்காணிச்சு கொண்டே இருக்க வேணும். அந்த அரசாங்கத்தை நெடுக கண்ணுங்கருத்தமா கண்காணிச்சு கொண்டிருந்து அதை விட குற்றங்களையும் உடனுக்குடனே கண்டிக்க வேணும். கண்டிக்கிற கடமை அந்த எதிர்கட்சிக்குத்தான் இருக்குது. அப்ப அது எதிர்கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பு ஆகும். ஆகவே அரசாங்கம் என்பது ஒரு சமூகத்தை நிர்வகிக்கும் நிர்வாகமாகும். மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம அளவில் பங்கு ஏற்று ஆட்சி செய்வார்கள். சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, தோழமை, பொறுப்புணர்வு, மேலும் சமூகத்தில் உள்ள அனைவரையும் மதித்து வாழ்வது போன்ற தன்னலமற்ற பொதுநல பண்புகளை மனத்தில் கொண்டு செயல்படும் போது மக்களாட்சி மிகவும் உயிர் ஓட்டம் உள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். மக்களாட்சி நிலை பெற்று வெற்றிகரமாக நடக்க வேண்டுமே ஆனால் அது மக்களின் கைகளில் தான் இருக்கிறது. மக்களாட்சியின் தலையாய கொள்கைகளையும் இலக்குகளையும் அடைய வேண்டுமானால் மக்கள் தங்களை தாங்களே முன்னிலைப்படுத்தி கடமையாற்ற வேணும். இப்ப தங்களை விட மெலியாருக்கு வலிமை உள்ளவர்கள் குரல் கொடுக்க வேணும். ஏனெனில் கல்வி அறிவின் வளர்ச்சி குருதின் நோயை தன்னோய் போல் காவாந்து பண்ணி அவர்களுக்காக குரல் கொடுத்து தங்களுக்குள் பொறுப்புணர்ச்சியை உருவாக்கி தமக்கு கிடைத்த வாய்ப்பை மதித்து தோழமை, சமத்துவத்தை மதித்து உதவி செய்ய வேண்டும். மக்களாட்சியை மேம்படுத்த வேண்டும். அப்போதுதான் மக்களாட்சி உச்சம் அடையும். இதோட நான் நிறுத்துறேன். நீங்கள் கேள்விகள் உங்களுக்கு கணக்க இருக்கும் என்ன கேட்கறதுக்கு, மற்றது உங்களோட கருத்துக்களையும் கேட்க ஆசைப்படுறேன். என்னன்னா நாங்கள் எல்லாருமே மக்களாட்சியில தான் இருக்கிறோம். அப்ப ஒவ்வொருத்தரும் இதுல எத்தனையோ விதமான நாடுகள்ல இருந்து நாங்கள் இதுல கலந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இதோட நான் மக்கள் சேவை, மகேசன் சேவை என்று எல்லோரையும் வாழ்த்தி, எல்லோருமே இந்த மகேசன் சேவையை செய்ய வேணும். இந்த மக்களாட்சி மேம்பட மக்கள் தான் உதவி செய்ய வேணும். மக்கள் இல்லாம, நாங்கள் இல்லாம இந்த மக்களாட்சி உச்சம் பெறாது. இப்ப நாங்கள் தான் இதுக்கு தேவையான விடயங்களை கையாள வேணும். ஏனென்னா நாங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிற பிறகு நாங்கள் பிழை சொல்லல, அது இல்லையா? நாங்களே தலைவரை தேர்ந்தெடுத்து போட்டு பிறகு நாங்கள் பிழை சொல்ல இயலாது. ஆனபடியா அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கல நாங்கள் மிக மிக கவனமாக வடிவா எல்லாத்தான் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். செல்வம் செவிச்செல்வம் என்று சொல்லி இருக்கிறார். என்னன்னா நாங்கள் எல்லாத்தையும் கற்று அறிய இயலாது. எத்தனையோ ஓரளவுக்கு நாங்கள் படிக்கலாம், கற்று அறியலாம். ஆனால் மற்றவை சொல்றதையும் நாங்கள் கேட்டு அந்த செவிச்செல்வத்தை பெற்றாத்தான் அதுல இருக்கிற உண்மை பொய்யல மற்றவையோட விவாதிச்சு கதைச்சு அறிஞ்சாத்தான் நாங்கள் வெற்றி பெறலாம்.
இல்லாட்டில் நாங்கள் கிணத்து தவளையல் மாதிரி ஆக்கள் சொல்றத கேட்டுக்கொண்டு ஓம் ஓமண்டு போட்டு போடு புள்ளடி யானைக்கு நேர இருந்தா போடு புள்ளடி யானைக்கு நேர போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். சோ இதுக்காகத்தான் நான் இந்த டாபிக் எடுத்தேனா. ஏனென்றா இன்றைக்கு நாங்கள் இருக்கிற உலகத்துல இந்த மக்களாட்சி ஒரு இடமுமே சரியா நடக்கிறதா எனக்கு தெரிய இல்லை. என்றாலும் ஒரு அளவத்துக்கு நடந்து கொண்டுதான் இருக்குது. சோ நான் இதோட நிப்பாட்டுறேன். கையெழும் ஆல்ரெடி வந்துட்டுது. மிக்க நன்றி நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு. வணக்கம். நன்றி நன்றி அம்மா, அருமையான பேச்சு. நான் நினைச்சேன் அதுல திருவள்ளுவர் வந்தே சேர்வார் இந்த மக்கள் ஆட்சியிலேன்னு. அவ்வளவு குரல் இருக்குது, அதுக்காகவே அவ்வளவு குரல் இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு கூறி இருக்கிறீர்கள். மிகுந்த பாராட்டுகள் அம்மா. இப்பொழுது உங்களை நாங்கள் பாராட்டி ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி. முதல்ல நான் அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ராதே மாஸ்டர். மிகவும் சிறப்பாக மக்கள் ஆட்சியின் முக்கிய காரணிகள் என்னென்று ஒவ்வொன்றா நீங்க விளங்கப்படுத்தி கொண்டு வந்தீங்க. அந்த மக்கள் ஆட்சி என்பது எல்லா இடத்துலையும் தான் தேவை. நீங்க சொன்ன மாதிரி இந்த தியான தளத்துக்கும் தேவை தான். எல்லோற்றையும் நாங்க ஒன்று சேர்த்து ஒரு வேலையை செய்யறேன்டா எத்தனையோ விதமான பொறுப்புணர்ச்சிகளோடு இருக்க வேண்டும். எத்தனையோ விதமான எல்லாம் அருமையாக கூறினீர்கள். மக்களாட்சி அவையில் என்ன மாதிரி சுதந்திரமான இதுகள், சகோதரத்துவம், சமத்துவம் கணக்கு எல்லாம் கூறினீர்கள். எத்தனையோ கைகள் வந்திருக்கின்றது. அருமையான பேச்சு. திருக்குறள்களையும் எடுத்து எங்களுக்கு விளங்கப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி கூறி மற்றவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. அடுத்து கண் கொனேசன் ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது பேச்சு அருமையில் அருமையில் அருமை. நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் அம்மா. எங்கள் இங்கிலாந்தில் ஒரு அரசியலில் உச்சக்கட்ட தொட வேண்டுமானால் PPE என்ற ஒரு கோர்ஸ் இருக்கு யூனிவர்சிட்டியில, ஆக்ஸ்போர்டில் தான் முக்கியம். மற்ற எனது மாணவர்கள் அங்கு செய்திருக்கிறார்கள். அதால எனக்கு தெரிய வேண்டி வந்தது. அதை சொல்லுவார்கள் பிலோசபி, பொலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். 3 பாடங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 3 பாடங்களையும் நன்றாக கற்றவன் தான் இந்த நாட்டில் அநேகமான பிரைம் மினிஸ்டர்ஸ் அதை சேர்ந்த கோர்ஸ் செய்திருக்கிறாங்க. அதை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனக்கு ஏன் நான் அதை சொல்றேன் என்றால், அம்மா, நீங்கள் அந்த பொலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் டீன் போன்று இருக்கிறீர்கள் போல எனக்கு பட்டது. அவ்வளவு உண்மையா சொல்றேன், நான் பெருமைக்கு சொல்லவில்லை அம்மா. நீங்கள் கதைச்ச கதை எனக்கு நேரடி தொடர்பு இருக்க. நான் போகவில்லை அந்த படிக்கல, எனது மாணவர்கள் படித்திருக்கிறார்கள். அங்கு அவர்கள் தான் சில சொல்லுவார்கள், அந்த நல்ல மாணவர்கள் வந்து, நீங்கள் கதைச்ச கதையெல்லாம் ஒரு டீன், அதாவது PPE என்ற இதுல பிலோசபி, பொலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த 3 பாடத்தின்றையும் கரகண்டவன் தான் ஒரு இந்த நாட்டில அநேகமான பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் செய்திருக்கிறாங்க. மற்றது முக்கியமான மந்திரிகளும் செய்திருக்கிறார்கள். அது செய்யாட்டி இந்த நாட்டுக்கு தலைவராக வருவது வீண் என்றுதான் நான் சொல்றேன். நீங்கள் கதைச்ச கதை பொலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டீனா இருந்தவரால் கதைச்ச கதையை நீங்கள் கதைச்சிருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். எனக்கு நீங்கள் கதைச்ச கதையில பிடித்த 4 விஷயத்தை குயிக்கா சொல்ல வேணும் மற்றவர்களுக்கு இடம் விட. என்னென்றால், அந்த நீங்கள் வடிவா சொன்னீங்கள். அதை முதல் பிரச்சனை என்றால் விழிப்பு பெற்ற குடிமக்கள் தேவை. என்னென்றால், இலங்கையில முந்தைய நான் அரசாங்கத்தில் வேலை செய்தபடியா நான் கவர்மெண்ட் ஆடிட்டர், எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு போக வேணும். நாங்கள் அந்த ஆடிட்டர் ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணி எங்களுக்கு பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி என்று நாங்கள் போய் அங்க அதாவது மந்திரி மேர், மற்றது அரசாங்க மந்திரி மேர் எல்லோருடையும் ஒரு குழுவாக இருந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி என்று அதுல நாங்கள் போய் கதைக்க வேணும். அப்ப என்னென்றால், அங்க போனால் சில வேளை கொஞ்சம் பேர் தித்ரியா போவாங்க. அங்க வந்து ஒரு 4-5 மணித்தியாலும் நடக்கும். அப்ப என்னட்டா அங்க பகுதியா நாங்கள் சொல்றது என்னென்றால், நித்ரியா போனவங்க திடுக்கிட்டு எழும்புவாங்க. ஏன்னா திடுக்கிட்டு எழும்பி ஓட் பண்ண வேணும் இல்லையா? அப்ப ஓட் பண்ணுவாங்க. அவன் பக்கத்துல இருக்கிறவன கேட்பான், என்ன ஏன் மச்சான் இவங்க கையொத்துறாங்கன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், உசத்து மச்சான் உசத்து,
நான் ஆக்களை சொல்ல விரும்பல, உசத்து மச்சான் உசத்து நாளைக்கு பேப்பர்ல வரந்தானே பார்த்துடலாம். அதாவது அந்த மீட்டிங்ல இருந்தவனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாத நித்திர விளங்குதா. அப்படியான நாடுதான் எங்களோட நாடு முந்தி இருந்ததை நான் நேரடியாகவே அதை அனுபவித்தபடியா சொல்லுகின்றேன். அதொண்டு ஐயா, அந்த அம்மா, அதாவது விழிப்புணர்வு பெற்ற குடிமக்களும் அவர்களை பிரதிநிதிப்படுத்துற எம்பிமாரும் அப்படியா இருக்காட்டி நீங்கள் அதை வடிவா சொன்னீங்களே நீ வேறு விதமாக, அது ஒன்று முக்கியமானது. அல்லாட்டி வேண்டால் ஒரு அறையில 5 பேர் இருக்கின்ற வையுங்கள், ஒரு ஒன்றை தீர்மானிக்க வேணும் என்றால் ஏ and பி சாய்ஸ் ஏக்கும் பிக்கும் எடுக்க வேணும் என்றால் 4 முட்டாள் ஏக்கு போடுவான், பி என்றவன் ஒரு அறிவாளி பிக்கு போட்டால் முட்டாள் தான் வெல்றான் இல்லையா? அதுதான் எங்கட நாட்டிலையும் அமெரிக்காவில தான் இப்ப நடக்குது. முட்டாள்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஜனநாயகம். உண்மையா நான் சொல்றதுக்கு நான் கவலையா இருக்கு. அப்படித்தான் நடக்கிறது நாடு, இந்த நாடு. ஆனபடியால் எங்களோட நாடு கொஞ்சம் பரவாயில்லை என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி வைக்க. அது விழிப்புணர்வு பெற்ற மக்கள். மற்றது சட்டம். சட்டத்தை மீறி எதுவும் நாங்கள் செய்ய முடியாது. எங்களோட பிரதம மந்திரி அதுல ஒரு கட்டிக்காரன். ஏன்னா நாங்கள் அவரை சில பிள்ளைகள் இருந்தாலும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கன விஷயங்கள். இந்த போர் கூட அமெரிக்காவுக்கு அந்த துறை தள்ளிட்டு நாங்கள் அவரை போற்ற வேணும். ஏனென்றால் அவர் வாழ்பிடிக்க இல்லை இல்லையா, மற்றவங்கள் மாதிரி வாழ்பிடிக்க இல்லை. ஆனபடியா நான் இந்த விடயத்தில் எங்களோட பிரதம மந்திரியை நான் போற்ற விரும்புகின்றேன். அது 2வது, சட்டத்தின்படி நடக்கிற மனுஷன் என்று. ஆனபடியால் வேற பிள்ளைகள் இருந்தா இருக்கலாம். மற்றது 2வது சட்டம். 3வது மன்னிக்கவும், நீங்கள் சொல்லிட்டீங்க சுதந்திர ஊடகங்கள். எங்களோட இலங்கை நடந்த எல்லாம் தெரியும் தானே. சுதந்திரமாக ஊடகங்கள் இல்லாமல் எல்லாரும் கொலை செய்தார்கள். அது அடுத்தது. 4வது நீங்கள் முக்கியமான சொன்னது கல்வி. அம்மா, கல்வி என்றது மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இல்லாட்டி அந்த நாடு அதான். அந்த நீங்க சொன்னீங்களோ தெரியல, நான் பிந்தி வந்தபடியால் திருவள்ளுவர் சொல்லுகின்றார், குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. இந்த பொருள் என்னென்றால், குடிமக்களை அன்புடன் காத்து ஆட்சி செய்கின்ற அரசனை உலகமே மதித்து போற்றும் என்பதாகும் நல்லாட்சி மற்றும் மக்களின் நலன் ஒன்றோடொன்று இணைவதே இதன் கருத்து. நான் கணக்கு நேரம் எடுக்கவில்லை, ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் அந்த ராஜராஜன் சோழன், அது அவனங்களுக்கு இலங்கையில புலனறுவையில தான் அவன் 2 சிவன் கோயிலை கட்டியிருந்தான். நான் அதை பார்க்க போயிருந்தேன். அங்கு போன பொழுது அது நம்ம பிடிஞ்சிட்டது, ஆனா கொஞ்சம் கட்டிடங்கள் இருக்கின்றன. அங்கு போன பொழுது ஒரு மியூசியம் இருந்தது. அப்ப அங்க நான் அந்த மியூசியத்துக்கு போய் சிங்களத்துல, சிங்களம் எங்களோட அரசாங்கத்தில் இருந்தபடியே சிங்களம் நாங்கள் படிக்க வேண்டும். அப்ப சிங்களம் தெரியும் எனக்கு. அங்க இருந்தவர்களை கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்க சொன்ன அந்த குட ஓல முறையை அங்க புலனறுவையில ஏற்படுத்தி இருந்தார். என்னென்றால், இலங்கையை கைப்பற்றி விட்டு அவர் அங்க இருந்த ஆளை இல்லை என்ன செய்ய திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாடும் பிடிக்க மலேசியா மட்டும் பிடிச்சான் இல்லையா. கடாரம் என்றது மலேசியா. அதாவது கிட்டத்தட்ட எத்தனையோ இந்தியாவில முழு இடங்களையும் பிடிச்சு, மற்றது கடாரம் மலேசியா மட்டும் பிடித்துட்டான். ஆனா ஒவ்வொரு நாடையும் பிடிக்கும் பொழுது அவன் குட ஓலை முறைப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தலைவரை தெரிவு செய்வான். அது மக்கள் தான் தெரிவு செய்வது, அவன் அரசன் தெரிவு செய்வது இல்லை. அப்படி செய்த வாடியா நான் அங்க அந்த புலனறுக்க போன பொழுது அங்கு காட்டினார்கள். இந்த குட ஓலை முறைதான் இருந்ததுன்றதை காட்டினார். நீங்க சொன்னது எனக்கு பிடித்து கொண்டது. அதை ராஜராஜ சோழன் சொன்னார். உண்மையில் என்னென்றால், நாங்கள் இங்க சொல்லுவோம் கிரெடில் ஆஃப் டெமோக்ரஸி யூகே என்று. உண்மையாக நான் நினைக்கின்றேன், காலத்தொட்டி பார்க்கும் பொழுது ராஜராஜ சோழன் தான் அதை முதல் ஏற்படுத்தினார் என்று சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். நேரம் எடுக்க விரும்பவில்லை. நன்றி அம்மா. நன்றி 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 ஐயா. நல்ல அருமையான கருத்துக்கள், நீண்ட கருத்துக்கள் தான், பரவாயில்லை. அடுத்து ஜேம்ஸ் அரிஸ்டன் ஐயா, ஜெர்மனியிலிருந்து பேசுங்க ஐயா. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான உரை, மிக திறமான உரை. ஆனால் எங்கே அது நடக்கிறது என்பது பெரும் கேள்விக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் உரையாற்றி இருக்கிறீர்கள், இது பாடசாலையிலும் கூட நடக்கிறது. உரையாற்றுகின்றார்கள், ஆனால் அந்த உரையை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. கேட்டாலும் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. செய்தாலும் அரசியல்வாதிகள் என்ன, நான் தான் பெருசு, என்னுடையதுதான் வர வேண்டும், நான் சொல்றதுதான் கேட்க வேண்டும் என்ற அந்த மன எண்ணங்களினாலே உண்மை தோல்வி அடைகிறது. உலகத்திலே நாடு பிடிக்கிற ஆசை இருக்கிறது.
நாட்டை பிடிக்க வேண்டும், நான் தான் எல்லா நாட்டையும் ஆள வேண்டும் என்ற மன எண்ணம், முந்தி எத்தனையோ பேர் ஆண்ட நாட்டை நான் தான் பிடித்து ஆள வேண்டும் என்ற எண்ணம் படு தோல்வியானது. அதே நேரத்தில் நாட்டை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தோல்வியானது. ஒரு காலத்திலே ரஷ்யா பிரிக்கப்பட்டது, இப்பொழுது அந்த இடத்தை ரஷ்யா பிடிக்க பார்க்கிறது. இன்னொரு புறம் அமெரிக்கா சில இடங்களை பிடிக்க பார்க்கிறது. பெயர் சொல்லித்தான் ஆக வேண்டும். அடுத்து எம்முடைய நாட்டை எடுத்தால் யார் இந்த ஊடகங்கள் என்ன செய்கின்றது என்றால், ஒரு விடயத்தை எழுதினால் அடுத்த விடயத்தை தான் என்னதை எழுதினால் தன்னுடைய ஊடகம் முன்னுக்கு நிற்கும். அந்த எண்ணத்திலே இருக்கிறார்களே ஒழிய உண்மையான செய்தி வெளிவருவதில்லை. அம்மா, பல பேர் இங்கே பேச இருக்கிறார்கள், உண்மை சொல்ல வேண்டியது இன்னும் பல பேர் சொல்லுவார்கள். ஆகையினாலே நான் உங்களுடைய உரையை வாழ்த்தி நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி அம்மா. நன்றி. நன்றி மாஸ்டர், நன்றி. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராதை அம்மா நல்லொரு சொற்பொழிவை ஆற்றினார். எல்லாம் ஃபேக்ட்ஸ் தான் சொன்னார். ஆனால் அப்படியான நடைமுறையில் வருவதோன்றதான் கேள்வி. என்றால் எங்கும் குடிமக்கள் எல்லாரும் நல்லா படித்து எல்லாம் நல்லா வர வேணும் என்றாலும் அது எதிர்கட்சி இருந்தாலும் அதில் சில வேளையில் பிரச்சனைகள் வருகிறது. ரெண்டபடியால் ஒரு கஷ்டமான காலம்தான் அரசியலுக்கும் இதுக்கும். நாங்கள் ஒரு மாதிரி கொண்டு போகத்தான் வேண்டும். அதுக்கு நீங்கள் எவ்வளவோ சொன்னாலும் அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதுக்கு நாங்கள் ஒரு மாதிரி போய்கொண்டுதான் இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு விட வருகிறேன் அம்மா. சண்டை வேணாம் சமாதானமா போவோம் என்று பவானி அம்மா சொல்றா, அழகா சொல்றா. நன்றி அம்மா. அடுத்து வசந்தராஜ் ஐயா அன்மியூட் பண்ணுங்க ஐயா, பேசுங்க. இருக்கிறீங்களா? பேசுங்க. நன்றி, வணக்கம். உண்மையிலே இந்த ஆட்சி இப்பொழுது உங்களுடைய பேச்சு மிகவும் அழகுது. உண்மையிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன பொறுத்தவரை இன்றைக்கு நடக்கிறது இங்க சைனாவில் நடக்கிறது, ஜப்பான்ல நடக்கிறது. மற்றபடி இந்த உலகத்துல என்ன பொறுத்தவரை ஒரு சோசியலிச செட்டப் தான் இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் செட்டப். இன்றைக்கு இலங்கையை எடுத்துக்கொண்டு வந்தால் நீங்க பார்த்து கொண்டு இதுவரை வந்ததுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தலைவர். எல்லாரிலும் ஃபுல்லாக எடுக்கிறது கஷ்டம். என்று சொன்னா இந்த உலகம் அநீதியை நோக்கியும் மனச்சாட்சியை நோக்கியும் தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில நீங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது எங்களுக்கு கிடைத்த தலைவர் இலங்கையிலே ஒரு நல்ல ஒரு மாற்றம். பழைய தலைமுறை எல்லாம் போய் ஒரு புதிய தலைமுறை வந்திருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இன்றைக்கு பழைய தலைமுறை குழப்படி செய்யலாம் போய் ஒரு புதிய தலைமுறை வந்திருக்கு. உலகத்துல இன்றைக்கு இதே என்னென்னு சொன்னா இன்றைக்கு எங்களுடைய ட்ரம்ப குடிய கொண்டு வந்தது கடவுள் தான். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களுக்கு ஞானிகளுக்கு ஞான தானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுப்பது இறைவன். எல்லோருக்கும் ஒரே இறைவன். என்ன பொறுத்தவரை இது ட்ரம்ப நான் வேற ஆசைப்பட்டேன். ட்ரம்ப் வந்ததால பல நன்மையர் உலகமே மாறிக்கொண்டு போகின்றது. இன்றைக்கு சைனா பக்கம் தலைவங்குறது. என்ற சைனாவில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னா ஒரு பிச்சைக்காரரை பார்க்க மாட்டீங்க. ஜப்பானுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு பிச்சைக்காரரை பார்க்க மாட்டீங்க. அங்க மதவரி ஒன்றுமே இல்லை. ஜப்பான் சைனால மதவரி இல்லை, மற்றது பிச்சைக்காரர் இல்லை, எந்தவித சாதி வேறுபாடும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் செட்டப் சோசியலிச செட்டப். அதுல கூடிய குறைகள் இருக்கலாம், அதை கூடிய நிவர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் நல்ல முறையில தியானம் செய்தா நல்ல இதுல அவதானிக்கலாம். பட் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த ஒரு சிறுஸ்கந்த ராஜா என்ற ஒரு தலைவர் உருவாக்கின யாரு தனது சேவையால மக்களை கவருகிறார். அப்படிப்பட்ட சேவைகளை கவரக்கூடிய ஒரு தத்துவம் இன்றைக்கு இங்கே உருவாயிருக்கிறது. அதன் மூலமா தான் நாடுகள்ல உருவாக்க வேண்டும். இன்னமோடு நான் சொல்லுகின்றேன், அடுத்த லீடர்ஷிப் உலகத்திலிருந்து சைனா தான். இது இறைவனால கொடுக்கப்பட்ட ஞானம். அடுத்த இன்றைக்கு இலங்கையில நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இதை விட இது தப்பினா இன்னும் நல்லது பார்க்க கோகமா கிரவுட் இருக்கின்றது. கோகமா ஒரு கிரவுட் இருக்கிறது. இளைஞர்கள் தருவார்கள். இனிமேலுக்கு இந்த பழைய விளையாட்டுகள் இலங்கையில நடக்காது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காது. அங்கே அண்ணாமலை என்று சொல்லி இன்னும் ஒரு கிரவுட் வர போடுறது. இளைஞருடைய கையில போகணும் ஆட்சி. அதே மாதிரி இலங்கையில் நான் இன்னொன்று எதிர்பார்த்துக்கின்றேன். இலங்கையிலே வடக்கு பகுதியிலே முக்கியமாக அங்க மாகாண சபை வந்தாலும் இளைஞர் கையிலே போக வேண்டும். பழையவர் எல்லாரும் போய் இருந்து கன்சல்டண்டா இருக்கும். கன்சல்டண்டா இருக்கிற போதுதான் நாடு உருப்படும். இது என்னுடைய கருத்து. என்னுடைய அவதானிப்பின்படி எல்லாம் இறைவனின் செயல் நடக்கிறது. நாங்கள் இறைவன்ட்டே இருந்து தப்பே இல்லாது எல்லோருக்கும் ஒரு இறைவன். இறைவன் உண்மையா இருக்கின்றார், ரெண்டா இருக்கின்றார்,
இறைவன் இப்பொழுது 2 இருக்கின்றார், நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்கின்ற பொழுது. 3 இருக்கின்றார் இப்பொழுது சொன்னால் நாங்கள் மகிழ்ந்து இருக்கிற பொழுது இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றார். அங்கே 3 இருக்கிறது. அது தியானத்தின் மூலமாக வெளிப்படும் என்ற கருத்தை கூறிக்கொண்டு உலகத்திலே நல்ல காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாம் இறைவனின் தீர்மானம். இது ஒரு கலியுக காலம். நன்மையை நோக்கித்தான் உலகம் இயங்கும். எந்த காரணம் கொண்டும் கெட்டதை நோக்கி உலகம் இயங்காது. இறைவன் எல்லோருக்கும் உண்டு. அங்கே சமய வேறுபாடு இல்லை, ஒன்றுமே இல்லை என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது நன்றி கூறுகின்றேன். அம்மா, நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் இலங்கையிலே இருக்கின்ற ஒரு தலைவனை நீங்கள் கட்டாயம் கான்டாக்ட் பண்ணி அங்க நீங்கள் ஒரு கன்சல்டண்டா போகணும். இது எனக்குடைய ஒரே ஒரு ஆசை. நான் முந்திய முருகா சொன்னான், முடிந்தால் நல்ல ஆக்களை தொடர்பு கொண்டு வேண்டாம், நானே அதுக்கு வேண்டும் சொன்னா சில ஆக்கள் மூலமாக தொடர்பு எடுத்து வைக்கின்றேன். நீங்கள் அங்க ஒரு கான்செப்ட்னா போகணும். கட்டாயம் தேவையாமா, இப்படிப்பட்ட பெண்கள் தேவை, இந்த நாட்டுக்கு உலகத்துக்கு தேவை. அப்ப அந்த உலகம் சமானம் அடையும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வசந்தராஜ் ஐயா. அடுத்து டாக்டர் சதாமனு அம்மா பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக கூறுகிறேன். அதோடு இந்த தலைப்பில் எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லைன்னு சொல்லலாம். ராதா மாஸ்டர் இந்த தலைப்பில் பேசத் தொடங்கினால் அவ நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டுவான்ற ஒரு ஆய்மிச்சம் எனக்கு இருந்தது. காரணம், அவ உள்ளுணர்வுடன் தொழில்பட்ட அனுபவசாலி என்ற காரணத்தால் தான் அவ ஆவேசமாக இந்த தலைப்பில் கதைப்பா. அடிக்கடி நான் அவளோட கதைத்து அவ சொன்னது கேட்டிருக்கிறேன். இந்த தளத்திலையும் பல தடவை இது சம்பந்தமாக கதைக்கும் போது அவ அப்படித்தான் கதைப்பா. அந்த கீயை கொடுத்து விட்டு அவர் பொம்மையா அந்த தொடர்ந்து இயங்கி கொண்டு அது மாதிரி அவங்க இந்த தலைப்பை சொல்லி போட்டு விட்டீங்கன்னா அவ கதைப்பா. அப்படி அவளுக்கு என்னென்றால் அவன் நேர்லயே பல விடயங்களை இந்த நாட்டிலையும் செய்திருக்கிறான். அந்த அனுபவங்களால் தான் அவ சொல்றது. உள்ளுணர்வு தான் அவனோட மெயின் காரணம். எனவே அத்துடன் நான் நிறுத்த போகிறேன். நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவிலிருந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. உங்களுக்கு இனிய வணக்கம். ராதா மாஸ்டர் உண்மையில ஒரு உணர்ச்சி பூர்வமான, நீங்கள் அதை என்ன சப்ஜெக்ட் கதைச்சாலும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக தான் கதைப்பீர்கள். உணர்ச்சி பூர்வமாக ஆராய்ந்து அருமையான பேச்சு. உண்மையில் அந்த மக்களாட்சியை பற்றி கதைக்க போனால் அது எவ்வளோ கதைச்சு கொண்டு போகலாம். உங்களை விட்டால் நடுவலும் கதைச்சு கொண்டு இருக்கலாம். இந்த தலைப்பில் மிகவும் அருமையாக இருந்தது. உண்மையில மக்களாட்சின்றது மக்களால் மக்களுக்காக ஆளும் ஆட்சி. அது எல்லா விதத்திலையும் மேம்படி நீங்கள் சொன்ன அந்த கல்வி சமத்துவம் அதெல்லாம் மிகவும் உண்மையானது. இந்த கல்வி இருந்தால் தான் உண்மையில் ஒரு நாட்டுக்கு கல்வியாளர்கள் அறிஞர்கள் இருந்தால் தான் உண்மையிலே அந்த மக்களாட்சி மிகவும் அருமையாக செல்லும். மிகவும் அருமையான பேச்சு. நீங்கள் வேணுமெண்டா இதை பாட்டு கொண்டும் கரைச்சி கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் முடிக்க இல்லை. மிகவும் அருமையான பேச்சு. நன்றி 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 ஆனந்தி அம்மா. அடுத்து டாக்டர் சரஸ் செல்வநாதன் அம்மா பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். ராதை ஆனந்தி சொன்ன மாதிரி எப்போதும் இதை பற்றி கதைக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். திருவள்ளுவரின் அவரோட திருக்குறள்களுக்கு சொல்லி மக்களாட்சி என்றது இது உண்மை. மிகவும் அருமையான பேச்சு. நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறது. ஆனால் எல்லோருமே நாங்கள் உண்மையாக தேர்ந்தெடுக்க வேணும். எல்லாவற்றையும் அறிந்து எங்களுக்கு அந்த எஜுகேஷன்ன்றது வேணும். இந்த எங்கள நாட்டுக்கு என்ன தேவை, அதன்படி நாங்கள் தேர்வு எடுக்கும் ஆள் அவர் அதை செய்வாரா என்றது இருக்க வேணும். அப்படித்தான் வந்தாலும் அவர்களும் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். எங்களோட நாட்டை எடுக்க போனால் இப்போ இக்கனாமி இவ்வளவு பாதிக்கப்பட்டது. முதலாவது கொரோனா வந்தது, அதால் பாதிக்கப்பட்டது. பிறகு இப்போ வார் வந்திருக்குது, அதால் பாதிக்கப்படுது. அதுக்குள்ள அதோட இந்த நாடு வெல்ஃபேர் சிஸ்டம் இருக்கிறது. அப்போ எல்லாரும் காசு வேணும். வரியும் கட்ட விருப்பமில்லை ஆக்களுக்கு. வரி கட்டியும் விருப்பமில்லை, காசும் வேணும், வரவையும் இருக்கப்படாது. அப்போ பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்க வேணும். ஆனால் அவர்கள் செய்கிறதுகளை பேலன்ஸ் பண்ண போனாலும் அதுலேயும் ஒரு சண்டை வரும். அப்படி பல கஷ்டங்கள் இருக்கின்றன. லேசான விஷயம் இல்லை. என்றாலும் ஜனநாயகம் என்றது ஒன்று இருக்குது, சட்டமுறை என்று ஒன்று இருக்குது. இந்த நாட்டில் அதை அநேகமாக கைப்பிடிக்க பார்க்கிறார்கள். இவ்வளவு இப்பெல்லாம் குட்டடியிலெல்லாம் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது அந்த வெவ்வேறு இனத்துக்கு இடையில்.
அதெல்லாம் என்ன மாதிரி சரிப்படுத்துகிறேன்ட்டு பார்த்து கொண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறார்கள், ஏழுமானது செய்கிறார்கள். மற்றது இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் இப்போ வேலை செய்த டாக்டர்ஸ், நர்சஸ், அவை இவையெல்லாம் வெளிநாட்டுக்கு போயினா வேணுண்டா காசு காணாது. மற்றது இங்கത്തെ நிலைமைகளும் எல்லாம் குறைஞ்சி போச்சுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா செய்யா எல்லாம் இப்போ NHSல எல்லாம் சரியான அந்த இவ்வளோ வேலையைத்தான் செய்தாலும் அந்த இருக்கிற இடமும் சரியா இருக்க வேணும். நிர்வாகம் இருந்தால் மாத்திரம் காணாது. அப்போ அதில் எல்லாத்தையும் பார்க்க போனால் பல கஷ்டமாக இருக்கிறது. காசு தேவை, எல்லா பக்கத்தாலும் காசு தேவைன்னு கேட்டுக்கொண்டு இருந்தால் அது இக்கனாமியை பொறுத்தது. வர்றது வேலை வேணும். இப்போ 1.2 மில்லியன் யங் பீப்புளுக்கு வேலை இல்லை இந்த நாட்டில். ஏனென்றால் அந்த கல்வியான முறை அப்படி A-level மட்டும் போயிட்டு அங்கால பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது. இப்போ அதுகளுக்கெல்லாம் பாலிசிஸ் வேணும். அப்படியான பாலிசிஸ் வந்தால் தான் நாடு நல்லாக வரலாம். சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய. ஆனால் எனக்கு கூட எனக்கு சொல்ல விருப்பமில்லை. எனக்கு பாலிட்டிக்ஸில் ஆர்வம் இருக்கிறது. எனவே நன்றி, மிக்க நன்றி இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கு எங்களோட கதைச்சதுக்கு. நன்றி நன்றி டாக்டர் சரஸ் செல்வநாதனம்மா. நீங்களும் கொஞ்சம் ராதையம்மா பேசின சாயல்ல தான் பேசியிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு அரசியல்ல நல்ல நல்ல விருப்பம் இருக்குதுன்றது தெரிகிறது. அடுத்து சிவஸ்கந்தராஜா ஐயா பேசுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் 1857வது நாள் அன்று ஒரு அருமையான பேச்சை நீங்க பேசியிருக்கிறீங்க. நீங்க பேசின பேச்சு அருமையாக நீங்க திருக்குறள் மற்ற பல விடயங்களில் எடுத்து பேசினபடியா நீங்க என்னத்துக்கு நீங்க இந்த தளத்துல பேசின பேச்சு எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை பற்றி நீங்க எங்களோட பிரைம் மினிஸ்டருக்கு எழுதலாம். அங்கே ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு காகிதம் போடுங்க, ட்ரம்ப்புக்கு ஒரு காகிதம் போடுங்க, அந்த காப்பி எனக்கு ஒரு அனுப்புங்க. போட்டா பிறகு எனக்கு இங்கே நாங்கள் செய்கிற விஷயங்கள் தமிழாக்களுக்கு மாத்திரம் தெரியாம மற்றவர்களுக்கும் தெரிய வேணும். இப்படி தொடர்ந்து செய்த ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி என்று தான் நினைக்கிறேன். இது தொடர்ந்து இது செய்வதற்கு மற்றவர்களுடைய சப்போர்ட்டும் தேவை. அதுக்குதான் நாங்கள் இடக்கிட இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸ்களை நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் மற்றவர்களும் பார்க்கறதுக்கு நான் பலரையும் சொல்லி இருக்கின்றேன். நல்லபடியா நீங்க நல்ல ஒரு லெட்டர் எழுதுங்க. நீங்க நல்ல எழுதக்கூடியால் எழுதி பிரைம் மினிஸ்டருக்கு அப்ப நீங்க திருக்குறளை பற்றி கூட மென்ஷன் பண்ணலாம். இப்பொழுதே இருக்கிற கரண்ட் தமிழ் MP திருக்குறள் புக்கையே கொடுத்துருக்குற சபாநாயகருக்கு. ஆனா அவ என்ன செய்யறான்டே எனக்கு தெரியல. ஆனா பிடிக்க முடியாம இருக்காள. ஆனா அவ கொடுத்தது நல்ல விஷயம். ஆனா திருக்குறளை அவையில் படிக்க வேணும். ஏன்னா படிச்சாதான் நல்லாட்சி செய்யறதுக்கு உதவியாகவும் இருக்கு. நீங்க கட்டாயம் ஒரு காகிதம் எழுதுங்க. நாங்கள் செய்யற விஷயத்தை நீங்க மென்ஷன் பண்ணலாம். தொடர்ந்து இப்படி செய்யற அன்னைக்குல வேற தளங்கள்ல இப்படி தொடர்ந்து செய்யறதுக்கு ஏன்னா ஆக்கள் கஷ்டப்பட்டு போட்டு கொஞ்ச நாள் செய்யப்பட்டு விட்டு போடுவீங்க. ஏன்னா நாங்கள் அந்த முதல் அந்த தியான நிகழ்வை செய்த பிறகுதான் எதையும் நாங்கள் ஒரு பேச்சோ இல்லாட்டி வேறு என்ன விஷயமோ செய்து வருகிறோம். அதனால்தான் சக்சஸ் ஆகிறது என்னுடைய எண்ணம் என்பதை கூறிக்கொண்டு நான் இப்ப நிகழ்ச்சி நிரலுக்கு செல்லுகின்றேன். நாளை காலமே 8:45 AM UK டைம் நடைபெறும். இப்போ இந்த 9 மணிக்கு திரேஸ் மரியதாஸ் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. எம்மை நாம் நேசித்தல், செல்ஃப் லவ் என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். இந்த 10 மணிக்கு தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமாக ஒரு தியானம் நடைபெறும். இந்த 11 மணிக்கு பல காலத்துக்கு பிறகு பேச வருகிறார் டாக்டர் நித்தி கனகரட்னம் அவர்கள் மெல்பர்ன்ல இருந்து. அவர் பேச இருக்கும் விஷயம் மிகவும் சிம்பிளானது, ஆனால் உபயோகமானது. உங்கள் சமையல் அறையில் மறைந்திருக்கும் மாயாஜால விஷயங்கள் என்ற பற்றி பேச வருகிறார்கள். இது நாளைக்கு இரவு 7:30 தொடங்கிய தியானத்தின் பிறகு 8 மணிக்கு பூனம் சர்மானுடைய யோகா நிகழ்ச்சி நடைபெறும். இவ்வளவுதான் நிகழ்ச்சி. இதை நான் கூட சொல்லி கொண்டு போக எனக்கு நேரம் இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கூறி என்னுடைய கருத்தையும் அறிவித்தலையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து சுயேந்திரம் தர்மகுமாரம்மா பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ராதே மாஸ்டர், இன்றைக்கு நீங்க மக்கள் ஆட்சியின் முக்கிய காரணிகள் என்று எல்லாற்றையும் கூறிவிட்டீர்கள். அது மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம்.
ஆனால் நீங்கள் இந்த சொன்னது இந்த குடிமக்கள் அனைவரும் இதில் பங்களிக்க வேண்டும் என்றது அவசியம். ஆனால் நாங்கள் ஒரு எலெக்ஷன் வருதுன்னு கதைக்க போனா நீங்கள் இன்றைக்கு போய் வாக்கு போட்டீங்களோன்னு கேட்டால் நான் போடுற ஒரு வாக்கு இங்கே அங்கே செல்ல போகுதுன்னு கூடுவார்கள். அப்படியான சமூகம் இங்கு அநேகமானவர்கள் கதைப்பதை கேட்டிருக்கிறேன். அப்படியாகத்தான் இப்போது இருக்கிறது. என்ன எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தா 60% தான் போட்டிருக்கிறார்கள். பிறகு மிச்ச ஆக்கள் எல்லாம் போடுறது இல்லை. அதுகள் எல்லாம் பிழையானது. அதால தான் எங்களுக்கு உண்மையான தேவையான ஆக்கள் வருவது குறைவு. மற்றது அந்த மக்களாட்சியில என்ன எல்லாம் சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமமானவர்கள். ஆனா என்ன நடக்குதுண்டா இப்ப என்ன ஸ்ரீலங்கால நல்ல ஆட்சி நடக்கிறதுன்னு சொல்லார்கள். அது உண்மைதான், நல்ல ஆட்சி தான், முந்தின அரசாங்கத்தை விட நல்ல ஆட்சி நடக்கிறது. ஆனால் அதே நேரம் இப்போ கிட்டடியில நான் ஒன்று பார்த்தேன், ஒரு பிக்கு ஒரு ஆள் செய்த இத எல்லாரும் சமமானவர்கள் என்றால் அது மற்ற எல்லாருக்கும் தான் அது ஒரு நீதி தான். ஆனா அப்படி இல்லை, அவைக்கண்டு ஒரு நீதிமன்றம் அமைக்கணும். அப்ப அது கூடாது. சமம் என்ன எல்லாரும் சமமானவர்கள் என்றால் சட்டத்தின் முன்னால எல்லாரும் அவையும் பிக்கண்டா என்ன தனி மனிதன் என்றா என்ன எல்லாரும் சமமாகத்தான் பார்க்க வேண்டும். அதே நேரம் அந்த என்ன இன்னொன்று சாதி மத இனம் பால் அதுகள் இல்லாத ஒரு சமத்துவமான அரசியல் இருக்க வேணும். அது உண்மையா சொல்ல போனா அது சிங்கப்பூரைத்தான் சொல்ல வேணும். சிங்கப்பூர்ல எல்லாருக்கும் இந்த சாதி மத பேதம் இல்லாதபடியாத்தான் அந்த நாடு நல்லாக முன்னேறி வந்தது என்றதையும் நான் கூற விரும்புகிறேன். மற்றது இந்த என்ன மக்களாட்சியில நீதி நிலைமை நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்று நீங்க கூறினீர்கள். அது உண்மைதான். ஆனா அது எவ்வளவு தூரம் உண்மையானது என்றது கேள்விக்குறி. இதுகள் எல்லாத்தையும் நான் நீங்கள் கூறின எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக்க நன்றி அம்மா, நீங்கள் இப்படியான கருத்துக்களை கூறியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாட் பாக்ஸையும் வாசிச்சு விடுங்கம்மா. கமலாவதி கந்தசாமி, true, 100% true, thank you. Kalevani, Germany, excellent talk, Radhe Amma, much appreciated, thank you. Radhe Wales, thank you, I greatly appreciate your support. Babu Shanmunathan, a well-delivered speech with variety of factual points. 1% of the population own the global wealth. Liberal democracy and autocracy are hidden within few of current leaders. Congratulations. மற்றது மீனாம்பிகை செல்வராஜா, மிகவும் பயனுள்ள உரைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறேன். நன்றி. நன்றி அம்மா. சுரேந்திர அம்மா நன்றி. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா பேசுங்க ஐயா. நன்றி. இது அரை மணி தியானத்துக்குள்ள பேசக்கூடிய தலைப்பில்லை என்றாலும் நீங்கள் அந்த கான்ஸ்டிடியூஷனை பற்றி மென்ஷன் பண்ணீங்கன்னு தெரியல. நான் ஸ்டார்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னு சொன்னா சாசனம், அரசியல் சாசனம் அரசர் ஆட்சியில சாசனங்கள் இருந்தோ தெரிய இல்லை. என்னடா நான் சமீபத்தில் நான் அறிஞ்சினான், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. ஒரு காலத்துல மொனாக்கி தான். இன்றைக்கு நான் அதை பற்றி தலைப்புக்கு முதலுக்க போட்டு பார்த்தேன். நான் ஒலிகாக்கி என்று ஒரு ஐ ஹவ் நெவர் ஹர்ட் இட். ஒலிகாக்கி என்று சொன்னா குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் செலக்டட், ட்ரைபல்ஸ் சொல்றாரு இல்ல, தே கம் அண்டர் ஒலிகாக்கியா. அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அப்ப அது மக்களாட்சி தான். இப்பதான் ஜனநாயகம். அப்ப ஜனநாயகம் ஹிஸ்டரி 300 years தான் நீங்க சொன்ன மாதிரி என்ன கிரீஸ் தொடங்கி. ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஈக்குவல் ரைட்ஸ் என்று போட்டுக்கிறார்கள், மைனாரிட்டி ரைட்ஸ் என்று சொல்லி.
ஸ்ரீலங்கால கூட when பிரிட்டிஷ் லெஃப்ட் they wanted அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது மைனாரிட்டிக்கும் கொடுக்க சொல்லி அதை கிழிச்சறிந்து விட்டார்கள் பாத்தீங்களா. அப்ப என்ன செய்யறது? பேருக்கு தான் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா நேற்று சுவிசத்தின் யூடியூப்ல சொல்றேன், ஜுடிஷியரி சிஸ்டத்திலே இந்த சொல்லு நானும் புதுசாக தான் கேள்விப்பட்டேன். நெப்போட்டிசம் என்று சொன்னா ஜுடிஷரியிலேயே ஜட்ஜஸ் மேலாம் தங்களோட ஆக்களுக்கு தான் சீஃப் ஜட்ஜ் பதவி கொடுக்கிறார். அப்போ ஜுடிஷரியிலே இந்த கூத்து நடக்குதுன்னு சொன்னா மற்ற இடங்கள் ஏமாத்திரம். இது நகைப்புக்குரிய விஷயம்தான். பேருக்கு தான் ஜனநாயக மொழிய கான்ஸ்டிடியூஷன்ல ஈக்குவல் இருந்தா மெரிட்டோக்ரஸி உங்களோட திறமைக்கு தக்க மாதிரி தான் இது கொடுக்கணும் மொழிய. எங்க போதும் தெரியாது. கலியுகம் சொல்றதுக்கு என்ன, இது கெலியுகம் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் கெலியை தான் ஓடிச்சிருக்கீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் a lot of time. ஆனால் அரசர் ஆட்சியில இந்த குட ஓலை என்று சொன்னதுக்கு என்ன, நான் ஆக்சுவலி சீட்டிங் இல்லை, நான் போட்டு பார்த்தேன். நான் இந்த பஞ்சாயத்து சிஸ்டம் இப்போ வந்துட்டு போட்டு பார்த்தேன். அப்போ அதில் போட்டிருந்தது ஏஐல அரசர் காலத்தில் இருந்ததா கிராமத்தில் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள இந்த குட ஓலை மூலம் கிராமம் இல்லை அவர்களுக்கு சொன்ன மாதிரி ராஜராஜ சோழன் கைப்பற்றியக்குள்ள அந்த நாட்டில் தலைவரை தேர்ந்தெடுக்க சொல்லி கூட ஓலை செய்தார் தெரியல. ரெண்டாலும் கிராமங்களை தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எனவே நன்றி 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 ஐயா. அடுத்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கணும், பண்டக்கால இந்தியாவில நீங்க சொன்ன மாதிரி அந்த கிராமத்துல சுய ஆட்சியல் நடந்திருக்கு இந்த கிராமங்கள்ல. அதை விட சோழர் தமிழ்நாட்டில பின்கால சோழர்கள் காலத்துல குடவோல முறை நடந்திருக்குது. குடவோல முறை இருந்திருக்குது. அப்ப அப்பவே இருந்திருக்கு மக்களாட்சி. தேங்க்யூ. ஓகே ஓகே நன்றி நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் கமலா அருணாச்சலம் அம்மா பேசுங்கம்மா. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. மக்கள்ட என்ன போல பாலிட்டிக்ஸை பற்றி தெரியாத எனக்கே இவ்வளவோ இன்னைக்கு அறிஞ்சு கொண்டேன். நாங்கள் இங்க எங்கட போருக்காக வெளியில வந்துட்டோம் எல்லாரும். நாங்கள் இங்க இருந்தாலும் எங்கட மனமெல்லாம் அங்கதான் இருக்குது. மனமோ உள்ளமோ எல்லாம் அங்கதான் நடக்குது. என்ன நடக்குது அங்கே என்ற இதுல நாங்கள் எல்லாரும் இங்க இருக்கிறோம். இங்க எங்களுக்கு ஒரு அளவுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாரையும் ஒரு அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கிறோம் இங்கத்த அரசாங்கம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி கல்விதான் எங்களை எல்லாரையும் வெளிக்கிட்டுறது. கல்வியில குறைபாடு இருந்தபடியாத்தானே இந்த போர் தொடங்கினது. இப்பவும் அது சரி வந்து கொண்டு இருக்குது. ஆனா இன்னும் போரால கஷ்டப்பட்டதுல இன்னும் சரி வராததான் இன்னும் எங்களுக்கு அங்க இருக்கிற குறைபாடுகள் தெரியுது. ஆனால் நிவர்த்தி பண்ண கஷ்டமா இருக்கிறதுன்றது நினைக்கிறேன். அத்துடன் ராதாம்மா நீங்கள் அங்க இருந்திருக்கணும். தமிழ் அரசு பாலிட்டிக்ஸ்ல இன்னும் தான் ஒரு பொம்பளை வர இல்லை. பிரைம் மினிஸ்டரா வந்துட்டா, ஆனால் இன்னும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தமிழ்ல இன்னும் வர இல்லை. நான் அன்னைக்கே இல்லை வரவும் விடுவினம் என்று எங்கட தமிழாக்கள். ஆனால் வந்திருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி இருப்பீங்களேன்னு தான் என் நம்பிக்கை. நன்றி. நல்ல பேச்சு. சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. நன்றி நன்றி டாக்டர் கமலா அம்மா. நீங்க உங்களுக்கு பொலிட்டிக்ஸ் தெரியாதண்டீங்க. நீங்க கடைசியா சொன்ன பாயிண்ட்ஸ் தான் சரியான பொலிட்டிக்ஸ். சரியா சொல்லியிருக்கிறீங்க. அங்க ஒரு பெண்ணை கடைசி வரைக்கும் விட மாட்டோம். விட மாட்டோம், எங்கடாக்கெல்லாம் விட மாட்டோம். 100% வீதம் சரி. ஆனா அங்க இருக்கிற அரசியல் நல்ல அரசியல் என்று எல்லோரும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் தமிழர்களுக்கு அடிப்படையாக அந்த அறிவு விஷயமோ ஏனைய விஷயங்கள்லயோ எப்படியோ ஒரு தடை அங்க இருந்து கொண்டுதான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அண்மையிலேயே நிறைய பிரச்சனைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். இதுல தளத்துல சொல்ல விரும்பல, ரெக்கார்டிங் இருக்கிறபடியா. அந்த அரசு நல்லமென்று எல்லாரும் சொல்லலாம். எனக்கு அதுல ஆட்சேபனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை இன்னும் அப்படியே அழிக்கிறது அந்த திட்டத்திலே அடியால வந்து கொண்டிருக்கிறது என்றது என்னுடைய ஒரு ஆணித்தரமான கருத்து. ஆர் கோச்சாலும் பரவாயில்லை. அடுத்து ராஜேஷ் சித்தம்மா பேசுங்கம்மா. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். ராதே அம்மா, ராதே ஓ ராதா, அருமையான பேச்சு.
சயின்ஸ் ஃபீல்ட்ல இருந்து இப்ப பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல வந்திருக்கிறீங்க. மிக மிக அருமையானது. எல்லாவற்றையும் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். ஆனபடியால் நான் உங்களை கேட்கிறது, திரும்பவும் வந்து இப்படியான பேச்சுகளை எங்களுக்கு தாருங்கள். எனக்கு இதுல எவ்வளவோ அறிவில்லை. இன்றைக்கு நான் எத்தனையோ எல்லாம் கற்றுக்கொண்டது கூட சொரிச்சு செய்தேன். இந்த கருத்துகள் சொல்லிக்கலாம் எனக்கு கூட அந்த அறிவு வருது. நீங்க கடகடண்டு பாஸ்டா போறீங்க என்றாலும் பிக்கப் பண்ணினான். ஆனா கருத்துக்கள் சொல்லிக்கல எனக்கு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் நான். அது என்னுடைய அறிவு. நன்றி அம்மா. திரும்பவும் வந்து இப்படியான பேச்சுகளை தாருங்க. நன்றி. கருத்தாடல் விசேஷமே அதுதான். நீங்கள் கூட விவாதிக்கல கூட உங்களோட அறிவு விருத்தி ஆகும் இல்லையா? மற்றாக்கள் சொல்றத கேட்க கூட உங்களுக்கு அறிவு விருத்தி ஆகும். அதுதான் தேவை. உண்மையாட்டம். அடுத்து நேரம் சரியாயிட்டுது, 9:02 ஆயிட்டுது. வசந்தராஜ் ஐயா என்னவும் பேசுறதா இருந்தா ஒரு குறிப்பிட்ட சில விஷயத்த மட்டும் சொல்லிட்டு விடுங்கோ. ரெண்டாவது தடவை நான் கொடுக்குற இல்ல, ஒருவருக்கும் ரெண்டாவது தடவை நான் கொடுக்குற இல்ல. நான் போன கிழமைக்கு முதல்கமே சொல்லிட்டேன், ரெண்டாவது தடவை நான் தார இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தந்திருக்கு. முடியுங்க ஐயா. கரியா இது ஒரு நீங்க ஏற்கனவே சுஸ்கந்தராஜா ஐயா சொன்ன மாதிரி கட்டாயம் ராதாமா அவர்கள் எழுத வேண்டும். எழுத்த வந்து அவரை கிழிச்செறிஞ்சாலும் பரவாயில்லை, சத்தியங்கள் எப்போதும் பாதுகாக்கப்படும். நீங்கள் போய் சந்திக்கிற பொழுது விரும்பினா என்னையும் கூப்பிடுங்க, நானும் பெறுகிறேன் உங்களுக்கு புறால துணைக்கு. அடுத்தது இரண்டாவது, குடும்பமே ஒரு வந்து அரசியல் தான். டெம்பிளுக்கு போனாலும் ஒரு அரசியல் தான். எங்கேயும் அந்த குடும்பத்துல உடைய சர்வாதிகாரம் இருக்கும், ஜனநாயகம் இருக்கிறது. ஒரு நல்ல கணவன் நல்ல சுதந்திர சர்வாதிகாரியா இருந்தாலும் குடும்பத்தை கவனிச்சால் கிரேட். அது மிக முக்கியம். அதாவது நல்ல காரியங்களை செய்யறதுக்கு சர்வாதிகாரம் இருக்கிறதுல எந்த பிழையும் இல்லை. அதே நல்ல பொலிட்டிக்ஸ் அவசியம், நல்ல பொலிசிஸ். என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு வந்து 60 வயதுக்கு பிறகு உண்மையிலே பென்ஷன் கொடுப்பது நல்லது. இப்போ ஏஐ வந்தாலும் யங்கர் ஜெனரேஷனுக்கு நாங்கள் உத்தியோகம் வந்து கொடுக்க வேண்டிய எங்கட கடமை. நாங்கள் வயது போன காலத்துல வந்து நல்ல பென்ஷன் இருந்தா போதும். அதை வந்து கவர்மெண்ட் செய்ய நல்ல பென்ஷன் இருந்தா நாங்கள் 60 வயதுக்கு பிறகு ஒரு 80 வயது வரையும் உலகத்தை சுத்தி கொண்டு வந்தாலே பெரிய ஒரு நாங்கள் உலகத்துக்கு செய்யற பெரிய ஒரு நன்மை. ஹெல்த்தி வயசும் எது. நாங்கள் அரசாங்கங்கள் வந்து 60 வயதுக்கு மேலே இருந்து வேலை செய்யணும்னு சொல்றது என்ன பொறுத்தவரை பெரிய ஒரு மனித குற்றம் தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்துல வந்து ரீசனபிள் பென்ஷன் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் சகல இருக்கும் இருந்தால் உலகமே நல்லா இருக்கும். நான் கம்போடியாவுக்கு சென்று போட்டு வந்து அழுது கொண்டு வந்தேன். ஏன்னு சொன்னால், கம்போடியாவில் அங்கவாட் என்ற சேர்ச் ஒன்று இருந்தது, டெம்பிள். அந்த டெம்பிளை வந்து கட்டியது ஒரு தமிழன். ஆனால் அங்கே ஒரு தமிழாக்களும் இல்லை. உண்மையிலே வந்து அப்போதான் நான் முகமதை பற்றி யோசிச்சேன். ஒரு புத்தகத்தை வாசிச்சேன். முகமது வந்து ஈராக் அந்த டைம்ல வந்து தான் இருந்த காலத்துல 10 லட்சம் பேரை போசிபிளா சமயம் மாத்தி இருக்கிறேன். அதே மாதிரி இந்த அங்கவாட் இந்த ராஜராஜ சோழன் என்ன சரியில்லைன்னு சொன்னா, தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு 10 லட்சம் மக்களை கொண்டு போய் அந்த குடியமர்த்தி இருந்தார். இந்த கல்லுகளை கொண்டு போய் கோயில்களை இதுல கட்டி நேரத்துக்கு ஒரு 10 லட்சம் பேரை குடியமர்த்தி இருந்தா இன்றைக்கு அங்கவாட் இன்றைக்கு அந்த கம்போடியா இன்றைக்கு தமிழ்நாடா இருக்கும். நாங்கள் நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும். நல்ல விஷயத்தை செய்யறவன் தான் இறைவனுக்கு ஈடானவன். அங்கே வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதுதான் எமது லட்சியமா இருக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து நல்ல செவிச்செல்வன் நல்ல இதில் பற்றி கருத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். கல்வி எல்லோருக்கும் முக்கியம். பெண்களையும் நாங்கள் அடிமையாக்க இல்லாத, ஆண்களையும் பெண்கள் அடிமையாக்கக்கூடாது. எல்லோரும் சமமாக ஆணும் பெண்ணும் ஈக்குவல். ஆணிலாட்டாலும் பெண் வாழ முடியாது, பெண்ணிலாட்டாலும் ஆண் வாழ முடியாது. எல்லோரையும் ஒருவர் மதித்து நல்ல செவிச்செல்வத்துடன் நல்ல காரியங்களை செய்வதுதான். அதுக்குத்தான் இறைவன் வந்து உதவி செய்கிறார். மற்றும் இறைவன் பழைய ஏற்பாடுல உரிய இடத்துல வந்து மக்களை தான் உருவாக்கி போட்டோம்னு சொல்லி இறைவனே அழுததாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. மோசஸுடைய காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனித இனம் அப்படித்தான். எங்க பார்த்தாலும் மனித இனங்கள் குலப்படிச்சு கொண்டாண்டு இருப்பார்கள். நல்லது செய்வதற்கு நல்லாக்கள் ஒரு சிறுசந்தராஜா மாதிரி, இப்போ ராதா அம்மா அவர்கள் வந்து நல்ல லட்சியத்துடன் வாழ்ற மாதிரி அவருடைய முகத்திலேருந்து தெரிகிறது. அவருடைய முகமே ஒழிக்குது. அங்க என்ன பொறுத்தவரை நீங்கள் நல்லதை செய்யுங்கம்மா, உங்களுக்கு பிறகால கட்டாயம் சில பேர் வருவார்கள். நீங்க எழுதுங்கோ. ஏற்கனவே சிறுசந்தராஜா சொன்ன மாதிரி ஒரு தரம் கிளிச்செறிய மாட்டேன் நீங்கள் யோசிக்காதேங்கோ. நான் வந்து இங்க வந்து என்ன எங்களுடைய மைத்ரிபால சேனாயக்கா எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க வந்து நானே நேரம் கொண்டு போய் ஒரு ப்ரொபோசலை கொடுத்துட்டேன் 20 பேஜ்ல. இலங்கையில எப்படி ஒரு நல்ல ஆட்சி பெற வேணும், 9 மாநிலங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் முன்னுக்கு 9 மாநிலத்தை 4 மாநிலமா பிரிச்சு வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு நோ சீஃப் மினிஸ்டர் மேஜர் ஆஃப் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ். இந்தியாவில் இருக்கிற என்ன ரைட்ஸோ அதை கொடுங்கன்னு சொல்லி நான் போய் கேட்டேன். அது இல்லைன்னு சொன்னா 9 மாநிலத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இந்தியாவில் இருக்கிற பாலிசியை அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி நான் கொடுத்தேன். என்னோட கடமை முடிந்து விட்டது. நான் கண்ண மூடுவோடு சந்தோஷமா கண்ண மூடுவேன். ஆனால் இனிமேலுக்கு இளைஞருடைய கையில ஆட்சி போக வேண்டும். வயது போதும் 60க்கு மேற்பட்டவர்கள் எல்லோரும்
கன்சல்டன்டா இருக்க வேண்டும். இளைஞர்களை ஒரு 50 வயதுல இளைஞன் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகின மாதிரி இன்னும் உருவாக வேண்டும். எங்களுடைய நாட்டிலும் கட்டாயம் நடக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே பாலிசி என்ற தத்துவத்திலே நடக்க வேண்டும் என்று இறைவன் ஆசிரியக்க வேண்டும் கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் கொடுத்தது. நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமான கருத்து, தேவையானதும் உண்டு, அற்புதமான உண்டு. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. எங்களுடைய நேரம் சரியா இருக்கிறது. ராதையம்மா, நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? சொல்லுங்கம்மா. எல்லோருடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நன்றி, நன்றி, நன்றி அம்மா. மிக அருமையான பேச்சு, தெளிவான பேச்சு. மக்களாட்சி என்றால் எப்படி என்றது பல பேர் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் அறிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நான் அடுத்த தேதி உங்களோட நான் தனிப்பட கரைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நீங்க கட்டாயம் தொடர்ச்சியை நீங்க கொடுக்க இல்லை, இன்னும் கொடுக்கலாம் என்றுதான் எல்லோருடைய அபிப்பிராயம் இருக்கிறபடியா நீங்க கட்டாயம் அடுத்ததை தொடர்ச்சியாக செய்யுங்கம்மா. வேற எல்லோருக்கும் இதுல கலந்து கொண்டு மிக அருமையாக தெளிவாகவும் நல்ல நான் நினைக்கின்ற ஆரோக்கியமான விஷயங்களை உரையாடல்களை தந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நான் முதல்கண் நன்றி கூற வேண்டும். இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு தளத்துல ஒருவர் பேசினால் அவருடைய பேச்சுக்கு என்னத்தை நாங்கள் தக்கன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். தக்கனதான் பிழைக்கும், தகாதன பிழைக்காது என்ற ஒரு விடயம் இருக்குது, உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆகவே நாங்கள் மற்றதுகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் தியான தளத்துல இல்லை. இது ஒரு அருமையான புனிதமான தளம். அந்த புனிதத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இப்படித்தான் என்னதான் கதைச்சிருந்தாலும் கூடி இது புனிதமான தளம். இந்த தளத்துக்கு